மாபெரும் தலைவர்கள் வழிநடத்திய மாண்பும் மாபெரும் வரலாற்று சிறப்பு கொண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் 17வது சட்டமன்ற பேரவைக்கு நம்மையும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து அனுப்பின நிரந்தரமாக என் நெஞ்சில் குடியிருக்கும் தாயன்புமிக்க தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். 17வது சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலுரை வழங்க வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 17வது மாமன்றத்தில் அதிகப்படியான 12 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். நாம கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாடு ரீதியாகவும் வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம்ம எல்லாருக்கும் பிரைமரியா இருக்கிற ஒரே எய்ம். அந்த வகையில தான் நம்ம எல்லாருமே நம்ம மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். அதனால நாம கருத்தால் வேறுபட்டாலும் மக்கள் சேவை என்ற நோக்கத்தில் நம்ம மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிச்சா நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் எதிலையும் முதன்மை மாநிலமாக திகழும். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசின மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நன்றி. எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். பதிலுரை வழங்குற அதே நேரத்தில் நம்மளை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நம்மளோட நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே மாதிரி ராஜினாமா பண்ணிட்டாலும் நம்மளை தேர்ந்தெடுத்த திருச்சி கிழக்கு மக்களுக்கும் இந்த மன்றத்தில் நம்மளோட நன்றியை பதிவு செய்கிறோம். அப்புறம் நம்மளோட அரசியல் பயணத்தை பற்றியும் கொஞ்சம் பதிவு செய்ய விரும்புகிறோம். நாம் ஏதோ ஷூட்டிங்லேருந்து நேராக வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லேயே சொல்கிறோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. ஒரு சாதாரண நடிகனாக தான் நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியராக உழைச்சி மேலே வந்தோம். நம்ம கெரியரில் நாம் மேலே வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்தன் மட்டுமே காரணம் இல்லை, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மளை அவங்க வீட்டில் ஒருத்தனா ஏற்றுக்கிட்டது தான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம். அதுக்காகவே கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. இப்படி நம்மளை தாயன்போடு அள்ளி அரவணைச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் எப்படியெல்லாம் துணையாக இருந்தோம், எப்படியெல்லாம் மக்களோட மக்களாக இருந்தோம்னு சொல்கிறேன். 1990ஸ்லேயே ரசிகர் மன்றமாக இருந்தப்பவே மக்களுக்கு துணையாக நிற்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நற்படி மன்றமாகவும் அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாகவும் மாறி மக்களோட மக்களாக நின்றுகிட்டு இருந்தோம். 2008இல் ஈழத் தமிழருக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கூடிய உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். 2009இல் ஆரம்பிச்ச விஜய் மக்கள் இயக்கம் வழியா நம்மளோட மக்கள் நல பணிகளை எக்ஸ்டெண்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். கல்விக்கு துணையா இருந்தோம், சோஷியல் சர்வீஸ் செஞ்சோம், வெள்ள நிவாரணத்தில் துணையா இருந்தோம், கொரோனா காலத்தில் மக்களுக்கு தோள் கொடுத்தோம். விலையில்லா விருந்தகம், குருதியகம், முட்டைப்பால் ரொட்டி திட்டம், விழியகம், பயிலகம், நூலகம், இப்படி பல வழியில மக்களுக்கு துணையா இருந்தோம். அப்புறம் நம்மளோட திரைப்படங்கள்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்பை சொன்னோம், சமூக நீதியை சொன்னோம், கல்வியை பற்றி சொன்னோம், அரசியலை பற்றி சொன்னோம். அரசியலை பற்றி பேசுனதுனால நம்ம படங்கள் சந்திச்ச இது வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது மட்டும் இல்லாமல் 2011 நாகப்பட்டினத்தில் மீனவர் பிரச்சனைகளுக்கு ஆதரவாக ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினோம். மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து பேசி அதில் நம்மளோட எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தமிழர் பண்பாட்டு உரிமைக்கான நம்மளோட ஆதரவை தெரிவித்தோம்.
2018 ஸ்டெர்லைட் போராட்டம் துப்பாக்கி சூட்ல பாதிக்கப்பட்ட நம்ம சொந்தங்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொன்னோம். 2021 உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. கல்வி விருது விழா நடத்தி சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பரிசும் கொடுத்தோம். 2024 தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்ச உடனேயே CAA-வை எதிர்த்து அறிக்கை விட்டோம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில் நம்மளோட முதல் மாநில மாநாட்டிய வெற்றி கொள்கை திருவிழாவை நடத்தினோம். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள்னு நம்மளோட 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சோம். இந்தியாவிலே 2 பெண் ஆளுமைகளை கொள்கை தலைவர்கள் அறிவிச்ச ஒரே கட்சி நம்ம டிவிக்கு மட்டும்தான் என்ற பெருமையோடு அறிவிச்சோம். பெரியார் சொன்ன மாதிரியே அவர் சொன்னதில் நமக்கு ஏற்புடையதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையில நமக்கு உடன்பாடு இல்லைன்னு ஓப்பனா அறிவிச்சோம். நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சோம். யாரோட நம்பிக்கைக்கும் நாம் எதிரானவங்க இல்லைன்னு தெளிவா அறிவிச்சோம். பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, இப்படி பெரியாரோட கருத்துக்களை நிறையவே ஏத்துக்கிட்டோம்னு அறிவிச்சோம். அண்ணல் அம்பேத்கரோட சம வாய்ப்பு, சமநீதி, சமத்துவத்தை ஃபாலோ பண்ணுவோம்னு அறிவிச்சோம். பெருந்தலைவர் காமராஜரோட மதச்சார்பின்மையை ஏத்துக்கிட்டதோட அவரோட நேர்மையான நிர்வாகத்தையே ஒரு கொள்கையா ஏத்துக்கிட்டோம்னு அறிவிச்சோம். வீரமங்கை வேலு நாச்சியாரோட மண் மீட்பையும் சமூக நல்லிணக்கத்தையும் பின்பற்றுவோம்னு அறிவிச்சோம். மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட விடுதலை வேட்கையையும் மக்களோட வாழ்வாதாரத்துக்காக உறுதியாக நிற்கிறதையும் பின்பற்றுவோம்னு சொன்னோம். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எம் மதமும் நம் மதம்னு சொல்லி மதச்சார்பற்ற சமூக நீதி தான் நம்ம கொள்கைன்னு அறிவிச்சோம். நம்ம கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு ஓப்பனா அறிவிச்சோம். எல்லாத்துக்கும் மேல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ன்றத நம்மளோட அடிப்படை அரசியல் கோட்பாட்டா அறிவிச்சுட்டு தான் அரசியலுக்கே வந்தோம். நம்ம மதுரை மாநாட்டில் நம்மளோட தேர்தல் அரசியல் மற்றும் ஆட்சி அதிகார அரசியல் வழிகாட்டியா அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஏத்துக்கிட்டதா அறிவிச்சோம். அப்புறம் இன்னனையும் நாம இங்க பதிவு செஞ்சே ஆகணும். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போவாங்க. ஆனா நாம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியவே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தரும் நம்மள அவங்க பிள்ளையா, மகனா, அண்ணனா, தம்பியா ஏத்துக்கிட்டதும் இயல்பா நடந்துச்சு. தமிழ்நாட்டு மக்களோட மனசுக்குள்ள போறதுக்கு நாம பட்ட பாடு நமக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கிறவங்க தான் நம்மள நடிகன் என்று சொல்லியும் நம்ம கட்சியை நடிகன் கட்சின்னு சொல்லியும் சில நக்கல், நையாண்டி இதெல்லாம் பேசுவாங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லைன்னு வைங்க. இப்படி நம்ம அரசியல் பயணம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2026 தேர்தலில் கூட்டணியே இல்லாமல் தனியா நின்னோம். மக்கள் நம்மளை தெளிவா புரிஞ்சுக்கிட்டதாலையும் நம்ம டிவிகே தோழர்களோட உழைப்பாலையும் நாம 35% வாக்குகளை வாங்கினோம். 1,72,00,000 வாக்குகளோட தமிழ்நாட்டிலேயே தனி பெரும் கட்சியா வந்தோம். தமிழக மக்களாலையும் நம்மளோட ஆதரவு இயக்கங்களாலையும் இதோ இன்னைக்கு இங்க நம்ம டிவிகே ஆளும் கட்சியா உட்கார்ந்துருக்கிறோம். இந்த ஆளும் கட்சியா ஆனதும் அவ்வளவு சாதாரணமாலாம் நடந்துடல. 2.25 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு ரொம்ப கிண்டலா கேலியா சிலர் பேசுறாங்க. எங்களோட இந்த 2.25 வருஷ டிராவல்ல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது. நம்மளோட மக்கள் சந்திப்புக்கே அவ்வளவு இடையூறு, அவ்வளவு தடைகள், ஊர் உலகத்துல யாருக்கும் இல்லாத ஒன்னா நமக்கு மட்டுமே தனியா ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா நிறைய நிபந்தனைகள், நெருக்கடிகள், கட்டுப்பாடுகள், நம்மளை சந்திக்க வர்ற மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாம, நம்ம கூட்ட நிகழ்ச்சிக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாமன்னு இன்னும் வெளியே சொல்ல முடியாத நிறைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பட் ஸ்டில் மைல்ஸ் டு கோ. நம்ம டிராவல்ல எல்லாத்துக்கும் முச்சமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள், 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? சரி விடுங்க. இந்த விஜய்
இவனோட மக்களுக்காக எதையும் தாங்க தயாராகிட்டான். இவ்வளவு பெயின்ஃபுல்லான நம்ம பொலிட்டிக்கல் டிராவல்ல நம்மளோட மிகப்பெரிய ஆறுதலும் பலமும் என்ன தெரியுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட தமிழ்நாட்டு மக்களும், என் உயிருக்கு உயிரான என்னோட தோழர்களும் தான். அவங்களோட பலத்தால தான். அன்னைக்கு 1967ல முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் அமைஞ்ச சாமானியர்களோட ஆட்சி மாதிரி, 1977ல முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அமைஞ்ச மிக சாமானியர்களோட ஆட்சி மாதிரி, இதோ இன்னைக்கு அதே வரிசையில 2026 சட்டமன்ற தேர்தல்ல இந்த விஜயோட தோழர்கள் இடம்பெற்ற ஒரு மிக மிக சாமானியர்களின் ஆட்சி அமைஞ்சிருக்கு. வாகை சூடும் வரலாறு திரும்பி இருக்கிறது. இப்படி ஒரு தீர்ப்பை மக்கள் அளிச்சதுனால தான் தமிழக வரலாற்றில் ஒரு மகத்தான கூட்டணி ஆட்சியை நாம் அமைச்சிருக்கிறோம். இளைஞர்களால என்ன செய்ய முடியும், பெண்களால என்ன செய்ய முடியும்னு கேட்டவங்களுக்கான பதில் தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற நம்ம ஆட்சி. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றது தான் நம்ம அரசியல். நம்மளோட ஆட்சி அதிகாரம் அதான் நம்மளோட மனசாட்சி உள்ள மக்களாட்சி. இந்த 2026 தேர்தலில் யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம், சாதியை உடைச்சோம், முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்சிருந்தோம். நாம கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ்ல உறுதியா இருக்கிறோம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இப்படிதான் இருப்போம். இதுல 100% இது உண்மைன்றதுனால தான் பாரம்பரியமான தினத்தந்தி பத்திரிகை ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறதுன்னு 16/6/2026 அன்னைக்கு ஒரு தலையங்கமே எழுதியிருக்கு. ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று எம்ஜிஆர் அன்று பாடினார். அதை இன்று விஜய் செயலில் காட்டுகிறார்னு அந்த எடிட்டோரியல்ல எழுதியிருக்கு. இந்த நேரத்தில் தினத்தந்திக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால என்ன முடியும்னு கேலியா கேட்டவங்களுக்கு தினத்தந்தியோட பதிலை இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். என்னென்னமோ செய்வான்னு சொல்றானே இந்த விஜய், பல வருஷமா இருக்கிற ஒரு பதவி வெறி பிடிச்ச அரசியலை உடைச்சி எப்படி செய்வான்னு நம்ம மக்களை யோசிச்சிருப்பாங்க. இதோ இப்போ நம்ம மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்பவும் சொல்றோம், இது வெறும் ஆரம்பம் தாங்க. இந்த மாபெரும் சபையிலிருந்து கேட்கிற மக்களே, நமக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டே படிப்படியா மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். அதனாலதான் நமக்கு எதிரா யார் யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்கலாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. சரி, அவங்கள நம்ம மக்களே பார்த்துப்பாங்க, அதை விடுங்க. நாம ஆட்சிக்கு வந்து சரியா 40 நாள் ஆகுது. அதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்றேன் கேளுங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், வழிபாட்டு தலம், ஸ்கூல், பஸ் ஸ்டாண்டுன்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 717 மதுபான கடைகள் மூடப்பட்டன. அங்க வேலையில் இருந்தவர்களுக்கு வேறு கடைகளில் வேலை, கவனிக்கப்படாமல் விடப்பட்ட அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டன. பத்திரப்பதிவு துறையில் பகல் கொள்ளைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டுள்ளது. வருகையில்லா ஆவண பதிவு முறை கொண்டு வர உத்தேசிக்கப்பட்ட செயல்பாட்டில் உள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் மையங்களில் கருவுறுவதற்கு முன் மற்றும் பின் ஏற்படும் தவறுகளை கண்காணிக்கவும், மருத்துவ நிறுவனம் முறைப்படுத்தும் சட்ட விதிகள் பின்பற்றப்படுகிறதா என கண்காணிக்கவும், மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இயக்கத்தின் பயன்பாட்டிற்காக 40 புதிய வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கடந்த 2 வருடமாக நிறுத்தி வைக்கப்பட்ட இருந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் புதுப்பிக்கப்பட்டு ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 18,500 கோடி அளவில் உறுதியளிக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மைய விரிவாக்க திட்டம், கோயம்புத்தூரில் மின்னணு பொருட்கள் மற்றும் மின்னணு அமைப்புகள் உற்பத்தி திட்டம்,
மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் காட்டுப்பள்ளி LNT கப்பல் கட்டும் தளம் விரிவாக்க திட்டத்திற்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் மின்னணு முறையில் மாற்றம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சட்டவிரோத கல்குவாரி மற்றும் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு குவாரிகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. கனிமங்களை கண்காணிப்பது, எல்லைகளை நிர்ணயிப்பது மற்றும் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்வது போன்றவற்றை செயல்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைத்து துறைகளிலும் அலுவலர் தலையீடு இல்லாமல் லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் சாம்பிள் தான், இன்னும் இருக்கு. இந்த வெறும் 40 நாளுக்குள்ளேயே இவ்வளவு செஞ்சிருக்கோம்னா இனி வர்ற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஸ்டெடியா உழைச்சி லஞ்சலாவண்யம் இல்லாத, ஊழல் இல்லாத, பெண்களுக்கு பாதுகாப்பான, சுதந்திரமான, டிரான்ஸ்பரண்டான தமிழ்நாட்டை நம்ம சொந்தங்களான தமிழக மக்களுக்கு தர்றது தான் நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி டார்கெட். கண்டிப்பா அதை நிறைவேற்றியே காட்டுவோம். 8 கோடி மக்கள் நம்மளோட இருக்கிறப்போ ஏங்க இதை செய்ய முடியாது?